கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 99 அதனுடைய 5வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். இங்கே இந்த சங்கீதக்காரன் எழுதும் பொழுது தேவனை உயர்த்த வேண்டும், அவருடைய பாதப்படியிலே பணிய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுவதை காண முடிகிறது. ஏன் என்றால் அவர் பரிசுத்தமுள்ளவர். இந்த உலகத்திலே தேவர்கள் என்கிற பெயரோடு பல பெயர்களோடு பல பேர் இருந்தாலும் பரிசுத்தமுள்ள பாவமில்லாதவராய் இருக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அங்கு வேதம் சொல்லும்போது இந்த சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அந்த பரிசுத்தமுள்ள பாவமில்லாதவராய் இருக்கிற, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற அந்த பரிசுத்தமான தேவனை உயர்த்த வேண்டுமாம். எப்படி உயர்த்துவது? அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பலியோடு, ஸ்தோத்திர பலியோடு, துதி பலிகளோடு அவரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பாதப்படியிலே பணியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. உயர்த்தவும் வேண்டும், பணியவும் வேண்டும். காரணம், அந்த மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு முன்பாக ஒருவன் தன்னை ஒப்புவித்து அவருடைய அதிசயமான செயல்களின் நிமித்தம், அவருடைய மகிமையின் நிமித்தம் தான் உணர்ந்து கொண்ட அந்த தேவ வல்லமையையும் தேவ மகிமையையும் நினைத்து கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பரிசுத்தமும் பயங்கரமான தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தி அவருடைய பாதத்திலே பணிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பணிவு எதை குறிக்கிறது? அவரை உயர்த்துகிறது, நாம் அவரை மகிமைப்படுத்துகிறதை குறிக்கிறது. பணிவு தாழ்மையை குறிக்கிறது. நாம் அவருடைய இரக்கத்தினை நினைத்து நாம் அவரை உயர்த்தி துதிக்கிற நாம் அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்ட தாழ்மையோடு அவருடைய பாதத்தில் பணிகிற அவருடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் உயர்த்தி மகிமைப்படுத்துவார். இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருபோதும் அவரை உயர்த்துவதற்கு, அந்த பரிசுத்தமுள்ள மகா உன்னதமான தேவனை உயர்த்துவதற்கு ஒருபோதும் தயங்க வேண்டாம். அவர் மாத்திரமே பரிசுத்தமுள்ளவர். அவர் மாத்திரமே அவர் மாத்திரமே பணிந்து கொள்ளப்பட தகுதியானவர். அவரை விசுவாசித்து அவரை உயர்த்தி அவருடைய பாதத்திலே தாழ்த்தி பணிகிற உன்னை கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பதோடு விடுவதில்லை. எல்லா சூழ்நிலைகளுக்கும், நீ சந்திக்கிற சவால்களுக்கும், நீ சந்திக்கிற மனித வல்லமைகளுக்கு மேலாக அவர் உன்னை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். காரணம் என்ன? அவர் ஆச்சரியம் பண்ணுகிறார். அந்த மகிமையான தேவன் உன் குடும்பத்திலும் வாழ்விலும் செய்கிற வேலைகளிலும் தொழில்களிலும் சகலவற்றிலும் அவர் ஆச்சரியம் பண்ணி கர்த்தருடைய மகத்துவமான அதிசயமான செயல்களையும் அற்புதமான மகிமைகளையும் காணும்படிக்கு கர்த்தர் இன்னும் உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, இந்த பூமியிலே ஆண்டவரே பரிசுத்தமுள்ள ஒரே தேவன் நீங்கள் மாத்திரம்தான்ப்பா. இதை உணர்ந்து கொண்டு உம்மை உயர்த்தவும், உம்மை துதிக்கவும், மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். மட்டுமல்ல, தாழ்மையோடு இந்த பரிசுத்த பாதத்தை பணிந்து கொள்ளவும் கிருபை தாரும் தகப்பனே. அப்பொழுது தேவனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரை என்னை உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்தி அழகு பார்க்கிற தேவன் அல்லவா? அப்படியே உங்கள் மகிமையும் இரக்கமும் தயவும் வெளிப்பட இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பரிசுத்தமுள்ளவர், நீரே பரிசுத்தமுள்ளவர். உம்மை பணிகிறோம்.
நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.